ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக வெற்றிகரமான கூட்டு பிரார்த்தனை செய்வதற்காக வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயத்திலிருந்து என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் மணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரறிவினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நம்முடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் அநேக நன்கொடைகளை செய்து நம்முடைய பாபாவிற்கு தொடர்ச்சியாக பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய எழுதர்கள் நண்பர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைய செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் பார்ப்பதையெல்லாம் அதிகமாக செய்தவர் அவராகத்தான் இருக்கும். ஆனால் அவருடைய குணம் என்னவென்று சொன்னால், தான் செய்ததை சொல்ல மாட்டார், சொல்லக்கூடாது என்று சொல்வார். சில நேரங்களிலே கண்டிப்பாக நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று நான் சொல்வேன். அந்த வகையில் ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், பாருங்க, இந்த சைடில் இருக்கிற ஒவ்வொரு போட்டோ அங்கே எழுதியிருக்குது. ஒரு படம் பாபாவை பற்றிய ஒரு வரலாறு. அது மட்டுமல்ல, ஒரு நல்ல செய்தியை, நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரம் கட்டி முடித்த பிறகு அந்த ஃப்ரேம் எல்லாம் அப்படியே ஓப்பனாக இருந்தது. இந்த படமெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த படமெல்லாம் அதில் இல்லாமல் இருந்தது. ஆனால் நான் ரொம்ப அவசரப்படுவேன், ஆசைப்படுவேன், பேராசைப்படுவேன். இதெல்லாம் ரொம்ப அழகாக நம்ம அமைக்கணும், ரொம்ப நேர்த்தியாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு அதுக்கான தொகை கிடைக்கல. அதுக்கு தோராயமாக ஒரு 35,000 ரூபாய் தேவைப்பட்டது. இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையும் அமைக்கிறதுக்கு ஒரு 35,000 ரூபாய். அழகாக டிசைனாக ஒரு பாபா வச்சு அதற்கான ஒரு பொருளை எழுதி அதெல்லாம் சொல்கிறதுக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே பாருங்கள், ஒரு அன்பர் வந்தார், ஒரு நன்கொடையாளர் வந்தார். கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் ஆகும்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் நான் செய்து தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு வந்தாருங்க. ரொம்ப விருப்பப்பட்டு நான் இதை செய்கிறேன், இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய செய்கிறேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துருந்தாரு. இதை போய் டிசைன் பண்ணிட்டோம். டிசைன் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சு. அவர் வரவே இல்லை. அப்புறம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டா அவர் திருப்பி எடுக்கவே இல்லை ஃபோனை. பரவாயில்ல, பாவம், ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப குறையாகி போச்சு. குறையாயிட்டு இது நம்மளால நினைச்சது செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு மன வருத்தமாக இருந்தது. ஆனால் ஐயா வந்தாங்க, ஸ்ரீனிவாசன் ஐயா வந்தாங்க. வந்து கண்டிப்பாக நான் இதை செய்து தரேன் அப்படின்னாரு. அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருது, அதுதான் நம்ம சொல்லணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் இருக்க பயம் ஏன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா கற்பனையில் நான் பண்ணிட்டு இருந்தேன். அவர் பாபா பொறுமையா செய்யி அப்படின்றதுக்காகத்தான் அதை செஞ்சு வச்சிருக்காரு. ஒன்று நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உடனே கட்டிட்டா மட்டும் பத்தாது, என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த வாசகங்களை அதில் எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாரு, நல்லா நடக்கும்னு நம்பிக்கையாரு அப்படின்னு சொன்னார். அதன்படி ஐயா வந்தார். ஒரு விஷயத்தையும் அதில் பொறுமையாக எழுதணும். இங்கே பாருங்க, what is new in the world? Nothing. What is old in the world? Nothing. Everything has always been and will always be. சாய் பாபா அப்படின்னு எழுதியிருக்கிறோம். நீங்கள் என்னை நினைக்கும் இடமே சீரடி அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அடுத்ததுல எல்லா மதமும் ஒன்றே, அவர் சொன்னதை எழுதியிருக்கிறோம். உங்கள் பிரார்த்தனைகளை என்னிடம் நம்பிக்கையுடன் சமர்ப்பியுங்கள், உங்கள் தேவைகளை கட்டாயம் நான் நிறைவேற்றுவேன் என்று எழுதியிருக்கிறோம். இதெல்லாம் நம்பிக்கையான வாசகங்கள். அது மாதிரி பிள்ளைங்க படிக்கிறவங்க அவங்களுக்காக ஏதாவது எழுதணும்னு நினைச்சேன். என்னிடம் கண்மூடி தியானிக்க கல்வியும் கலைகளும் உனது கைவசமாகும் என்று அதில் எழுத பண்ணோம். இது பாருங்க, அல்லா மாலிக்னு அவர் சொன்னார், அது அப்படியே எழுதுறோம். கண்ணீர் விட்டு பிரார்த்தித்த உன் கடன்களை காணாமல் கரைந்து போக செய்வேன் அப்படின்னு எழுதுறோம். கடனுக்காக ரொம்ப கடன்பட்டு நிறைய பக்தர்கள் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு வகையில் அந்த பிரார்த்தனை எழுதி போட்டுருக்கோம். அடுத்து இந்த இடத்துல நம்ம பஜன் செய்வோம். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. இங்கே தான் பஜன் செய்வோம். அதே இடத்துல பாபா ரொம்ப பஜனைக்கு ரொம்ப பிடிக்கும். பஜனைக்கு அடிமை, அவர் இசைக்கு அடிமை.
தன்னுடைய அதாவது நம்ம சொல்ற நாமாவளிக்கு அவர் அடிமை. நம்ம நல்லபடியா பஜனை செய்யும் போது அவரும் கூட சேர்ந்து அதுக்காக தாளம் போடுறாரு, ஆடுறாரு. அதனால அதே இடத்துல அந்த நீ சொல்லும் நாமாவளி என்னை சேரும் இருக்கும். துன்பத்தில் உதவ துவாரகா மாயி நான் காத்திருக்கிறேன். துன்பத்தில் உதவ துவாரகா மாயி நான் காத்திருக்கிறேன். மன ஒருமைப்பாடு மகோன்னதமானது மனசுல அந்த மனசை ஒருமைப்படுத்துறதுக்காக அதை போட்டிருக்கோம். அடுத்து வழித்துணை பாபா உன் வாழ்விலும் துணை இருப்பார் அப்படின்னு போட்டிருக்கோம். எங்கள் பிம்பம் ஸ்ரீ சாய்ராம் போட்டிருக்கோம். தத்தாத்திரேயர் அவர்கள் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி அவதார் பாபாவுடைய படமும் போட்டிருக்கோம். அந்த பக்கம் புட்டபர்த்தி பாபாவும் ஸ்ரீ சங்கரர் படத்தையும் ரமணர் மகஸ்ரீ படத்தையும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இத்தனை படங்களையும் ஒருங்கே இணைத்து நல்ல விதமாக அதை செய்வதற்காக ஐயா ஸ்ரீனிவாசன் ஐயா தான் அதெல்லாம் செஞ்சார். ஆனால் அது நான் தான் செஞ்சேன்னு சொல்லவே மாட்டார் என்றைக்கும். இதை செய்வதற்கு இதை நான் அடிக்கடி சொல்லணும்னு நினைப்பேன். எந்தெந்த பொருளை யார் மூலமாக செய்யணுமோ, யார் மூலமாக அதை நிறைவேற்றி கொண்டு வரணும், அதை பாபா செலக்ட் பண்ணி சிட்டுக்குருவியை காலில் நூல் கட்டி இருக்கிற மாதிரி இழுத்து செஞ்சு வச்சிருப்பாரு. அந்த மாதிரி என்னுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு ஐயா உதவி பண்ணாரு. இப்போ ஐயா பேசுவார். ஜெய் சாராம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி பகவான் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு என்னால் சிந்திக்க முடியல, யோசனை பண்ண முடியல. ஆனால் ஒரு சடனான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் என் மனைவியை பார்க்க இங்கே கோயிலுக்கு வந்தேன். இந்த கோயிலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற சாமி இந்த போர்டு போட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தது. அவர் சார் ராமலிங்கம்ஜி சொன்னார், ஒரு வாரமாக அவர் ஒரு நைட் அண்ட் டே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஒருத்தர் கமிட் பண்ணார், ஆனால் அவர் பேக் அவுட் ஆகிட்டார். அப்படியே பெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னார். நான் கேட்டேன், எவ்வளோ சாராம் பண்ண? 30,000ன்னாரு. நான் நினச்சேன் 30,000 இவ்வளோ வேலையா? அப்பா, நம்மளுக்கு ஒரு பாக்கியம் அந்த மாதிரி கிடச்சதுனா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமான விஷயமாச்சு. வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்லது சேர்ந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். சாரம் நான் தரேன் பணம் 30,000. சரி அண்ணா. அப்புறம் நான் யோசனை பண்ணேன், நம்ம சொல்லிட்டோம், நம்ம அது பெண்டிங் வைக்கக்கூடாது. அப்போ அவரை கேட்டு நான் அட்வான்ஸ் எவ்வளோ தரணும்? 15,000 கொடுத்தா போகிறோம், அவர் வேலை ஸ்டார்ட் பண்ணுவார். நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்கு கோயிலேருந்து 2 கிலோமீட்டர். நான் சொன்னேன், அப்போ நான் வீட்டுக்கு போய் 15,000 கொண்டாந்து முதல் கொடுத்துருவோம் கையில். நான் மனசு மாறி போயிட்டேன்னா நாளைக்கு என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் நான் 15,000 அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் உடனே 2-3 நாள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன். அது எனக்கு ஒரு பிராப்தம். வாழ்க்கையில் மனிதன் எவ்வளோ சம்பாதிப்பாங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் வேஸ்ட்டாக போகுதோ, ஏமாற்றி போகிறாங்க, இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு போயிடுது, பணம் ஒருத்தன் கொடுத்தா அவங்கள்ட்ட திருப்பி வருதில்லை. அந்த மாதிரி பலவிதமான பணங்கள்லாம் நம்ம சம்பாதிச்சது, நம்ம சேகரிச்சதெல்லாம் பலவிதமான நஷ்டமாயிப்பது மனிதனுக்கு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம், இந்த 30,000 ரூபாய் எனக்கு ஆச்சரியம். எங்கேருந்து என்கிட்ட பணம் வந்தது, எப்படி நான் செலவு பண்ணேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் ஆஸ் யூஸ்வலாக இருக்கேன். என்கிட்ட நான் எப்போ இருக்க மாதிரி இருக்கேன், எப்போ சம்பாதிக்கிற மாதிரி இருக்கேன். ஆனால் அந்த பணம் எங்கேருந்து எப்படி செலவு பண்ணியிருக்கேன், யார் கொடுத்தாங்க எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மட்டும் ஒன்று நல்லா தெரியும், எப்பெல்லாம் மனிதன் ஒரு நல்லது நினைப்பானோ, நல்லது செய்யணும்னு நான் மனசில் தோணுமோ, இப்போ பகவான் எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் யாராவது மூலியமாக அந்த பணத்தை நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இதுதான் என்னோட வாழ்க்கையில் ஹோல் லைஃப்பில் நான் அனுபவிச்சது, நான் தெரிஞ்சுக்கிட்டது அதுதான். எண்ணிக்கெல்லாம் எந்த பணம் இருக்காது. ஆனால் நான் நினைப்பேன், இது செஞ்சால் நல்லா இருக்குமே, இவங்க கண்ணீர் துடைச்சா நல்லா இருக்குமே, இவங்க ஒரு வேளை சாப்பாடு கொண்டு அவங்க கண்ணீர் துடைக்க முடியுமே, இவங்க சின்ன ஒரு ஃபீஸ் கட்டினா அவங்க கஷ்டத்தை தீருமே, இந்த கோயிலில் ஒரு சின்ன வேலை செஞ்ச டிவோட்டிஸ்க்கு ஏதாவது யூஸ் ஆகுமே, உட்காருவாங்களே, நல்லா அழகாக இருக்குமே, அந்த மாதிரிலாம் நான் நினைக்கிற போதெல்லாம் பணம் என்கிட்ட இருக்காது. ஆனால் பகவான் எப்படி பணம் கொடுப்பாரு, எங்கேருந்து என்கிட்ட வருது எனக்கு தெரியாது. பணம் வரும், சந்தோஷமாக நான் செய்வேன், அது ஒன்றுமே தெரியாது எனக்கு. பணம் எங்கேருந்து இருக்குது, எனக்கு கஷ்டப்பட்ட மாதிரி ஒன்றும் தெரியாது. அது இன்றைக்கி வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் நான் கடவுளை தான் வேண்டுறது. எப்பெல்லாம் நம்ம நினைப்போமோ பகவானை காக்க சாவுற வரைக்கும் நான் கடவுள்கிட்ட தான் வேண்டுறது. என் மூச்சு இருக்க வரைக்கும் என்றைக்கெல்லாம் நான் நினைப்பேனோ, யாருக்காவது உதவி செய்யணும், யாருக்காவது நல்லது செய்யணும், கோயிலுக்கு ஏதாவது செய்யணும், பகவானே எனக்கு நீ பணம் உதவி பண்ணு. நான் நிறைய கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வயசு பத்தாது, எனக்கு வயசு ஆகிடுது.
தேக கஷ்டம் கொஞ்சம் படலாம். ஆனால் தேக கஷ்டப்படுற இடத்துல பணம் தேவைப்படுற இடத்துல தேக கஷ்டம் இருந்தால் போகாது, பணமும் தேவைப்படும். அந்த மாதிரி இடத்துலலாம் நான் கடவுள் அதான் வேண்டுவேன். எப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஆர்வம் கொடுப்பியோ, எப்பெல்லாம் அந்த மனசில் அது தோணுமோ, எப்பெல்லாம் நம்ம உதவி பண்ணணும்னு நினைப்போமோ, எப்பெல்லாம் பகவானுக்கு செய்யணுமோ, மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ, இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன எடுத்து போகிறோம், நம்ம என்ன கொண்டு வந்தால் என்ன எடுத்து போகிறோம், நம்ம செய்கிறது தானே நம்ம நின்று போயிடும். நம்ம பற்றி பேசுறது, நம்ம செய்து நம்ம என்ன நல்லது செஞ்சது அதான் மக்கள் பேசுவோம். நல்லது இருந்தாலும் சரி, கெட்டது இருந்தாலும் சரி. அதனால் நான் எப்பவுமே அதான் நான் கேட்பேன். நான் சாப்பிட்டது நான் இருந்தது யாரும் பார்க்க போகிறதில்ல. ஆனால் நான் என்ன செஞ்சேன் வாழ்க்கையில், நான் என் பிறருக்கு என்ன செஞ்சேன், என்னை பற்றி பிறகு 4 பேர் பேசணும்னா அதுதான் எனக்கு பேசுவாங்க. இவர் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன், நல்லது பண்ணியிருக்கேன். ஸோ அதான் கடவுள்கிட்ட நான் வேண்டதெல்லாம். என் மூச்சு இருக்க வரைக்கும் லாஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் டெத்து அன்றைக்கோ கூட நான் கடவுளை வேண்டுவேன். ஏதாவது வந்து அன்றைக்கி நான் யாருக்காவது ஒரு தர்மம் பண்ணி ஒரு 3 ரூபா பிஸ்கெட் ஆகட்டும் தர்மம் பண்ணி வந்து நான் அப்போ தான் அன்றைக்கி சாப்பிட போவானே. அவர் வேண்டது தான். கடவுள் வந்து அந்த மாதிரி நினைக்கிறதுனால இது வரைக்கும் எனக்கு பணம் கஷ்டம் கொடுக்காம பகவான் வந்து என்னை வச்சுருக்காரு. நான் இன்னும் வேண்டுறேன் அந்த மாதிரி தான். இன்னும் இந்த ஹெல்த்து நல்லா இருக்கணும். ஹெல்த்து கூட வந்து அந்த பகவான் அந்த நல்ல எண்ணம் நல்ல புத்தி கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் செய்ய வைக்கணும். என் மூலியமாக ஒன்று மட்டும் சொல்லணும், எதுவுமே வந்து நான் செஞ்சு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த கிடையாது, நான் எனக்கு தகுதி கிடையாது. நான் படித்த படிப்புக்கு, நான் சம்பாதனைக்கு, இது செய்யறதுக்கு இதுக்குமே ரிலேஷனே கிடையாது. அது எங்கேருந்து வருதோ எப்படி செலவாகுது எனக்கு தெரியாது. இதுதான் நான் சொல்ல முடியும். நான் என்றதுனால பகவான், நான் நினைக்கிறதுனால பகவான் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறாரு. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஜெய்சார் ஜெய்சாராம் பாருங்க, இந்த மாதிரி அவர் வந்து கர்ணனுடைய தம்பின்னு நினைக்கிறேன் நான். கர்ணன் வந்து பகவானே கர்ணன்கிட்ட வந்து கையேந்தி பிச்சை எடுத்தார். தான் செய்த புண்ணியம் அதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தை பெற்றிருக்கிறார். இந்த காலத்திலையும் மழை பெய்யுது, இப்போ கூட நமக்கு வந்து நிழல் கிடைக்குது, பூமியில் தோண்டினா தண்ணி கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. வானம் அதாவது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதினும் வள்ளுவர் சொன்னார். அந்த மாதிரி